அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஜிகேவுக்கு ஃபுல் ரிவிஷனாக தினமும் 150 கேள்விகள் பார்த்து வரோம். இன்று டே 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேள்விகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளாக ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்துருக்குறோம். ஆர்டிகல் 21A பிரிவு 21A தான் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த நாள்? இதில் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள், அதே மாதிரி நடைமுறைக்கு வந்த நாள்னு 2 கேள்விகள் அடிக்கடி கேட்டு வராங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949ஆம் ஆண்டு. இதே நடைமுறைனா ஜனவரி 26 1950ங்கிறது சரியான விடையாக வரும். ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? இதில் பார்த்தீங்கன்னா தடுப்பு காவல் சட்டம் 1950 தான் தவறு என்று கூறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி? பகுதி 4ல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? முதல்ல 7 இருந்தது. சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? பார்த்தீங்கன்னா தற்போது 6 அடிப்படை சுதந்திர உரிமைகளை உத்தரவாதத்தை கொடுக்கிறது பிரிவு 19. 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். முதல்ல எந்த ஆணையம் 1953 நிறுவப்பட்டது? பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையம். இதுவும் முக்கியமான கேள்வி. இதில் காக்கா கலேல்கர் ஆணையம் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து 17 ஆகும். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வகுப்பு வாதம் என்பது சரி. பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம். பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம். எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா ரயத்துவாரி முறை என்று அழைக்கலாம். பின்வரும் கூற்றை கவனி. நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகளாவன. இதில் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நோக்கம், தீர்மைத்தன்மை நோக்கம், பேராசை நோக்கம், தலையிடா கொள்கை. நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகளாவன என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் அப்படி பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நோக்கம், நீர்மைத்தன்மை நோக்கம், பேராசை நோக்கம். ஆப்ஷன் சி சரி. ஆப்ஷன் பி 1, 2, 3 சரியான ஒன்றாகும். இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்களில் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரய்யா என்பது சரி. உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல். இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனைகளை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். இதில் உயர் நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியான ஒன்று? ஆப்ஷனில் அப்படி பாருங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 தான் சரியானது. நீதிமன்ற அவமதிப்புக்குள்ள தண்டனை வழங்குதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க சில பேராணைகளை பிறப்பிக்கலாம் என்பதுதான் சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன?
எந்த அட்டவணை? பஞ்சாயத்துனாவே 11வது அட்டவணை என்பது சரி. கீழ்கண்ட கூற்றை கருதவும். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபராவார். வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. இதுல சரியான விடை இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 4. 1, 2, 4 சரியான கூற்றாகும். இதுல ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபராவார். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. இதுல பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 4 சரியான கூற்று. மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் ஆப்ஷன்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் என்பது சரி. இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சாதாரண மசோதா மீது, நிதி மசோதா மீது, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது, மாநில சட்ட மசோதா மீது. மேற்கூறியவற்றில் எது சரியானது? இதுல பார்த்தீங்கன்னா சாதாரண மசோதா மற்றும் மாநில சட்ட மசோதா. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஒன்று. நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். யாருடைய ஆளுமை? நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஆளுமையால் என்பது சரி. பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? எந்த விதி ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா விதிகள் 74, 75 மற்றும் 78 என்பது சரியான விடை. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என்று கூறியவர் யார்? அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என்று கூறியவர் ஆப்ஷன்ல LM சிங்வி என்பது சரி. அடிப்படை கடமைகள் தொடர்பாக கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது. இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை. மேற்கூறப்பட்டுள்ளவற்றில் எவை சரியானவை? ஆப்ஷன்ல பாருங்க. இதுல இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். மற்றொன்று பார்த்தீங்கன்னா அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. ஆப்ஷன்ல சி தான் 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்றாகும். பின் வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? சட்ட உரிமையா எந்த உரிமையை மாற்றினாங்கன்னா பார்த்தீங்கன்னா சொத்துரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. 2002 86ஆம் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. 2002 86ஆம் அரசியல் சாசன திருத்த சட்டம் எதை சேர்த்தனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் என்பது சரி. கீழ்கண்ட கூற்றை கருதவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராவார். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவராவார். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். இதுல சரியான விடை என்னன்னு கேட்குறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராவார். இதுல ஆப்ஷன் ஏ தான் 1, 2 மற்றும் சரியான 1. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்திய அரசியலமைப்புல இந்தியாவின் பெயர் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாரதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றை பொருத்துக. சட்ட உறுப்பு 39B எதை பற்றி கூறுகிறது? 48A, 39D, 39A. ஆப்ஷன்ல பாருங்க.
சட்ட உறுப்பு 39 பி வந்து பரம்பரை சொத்துடைமை அளித்தல். அடுத்தது சட்ட உறுப்பு 48 ஏ சுழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு. சட்ட உறுப்பு 39 டி சமவேளைக்கு சம ஊதியம். சட்ட உறுப்பு 39 ஏ ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. இதில் ஆப்ஷன் 1 தான் வந்து இதற்கு சரியான விடையா, ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. முகப்புரையின் பதம் கூறியவர். அரசியல் ஜாதகம் முகப்புரைன்னு கூறியவர் யாரு? அரசியலமைப்பின் சாவின்னு கூறியவர் யாரு? அரசியலமைப்பின் ஆன்மா என கூறியவர் யாரு? வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என கூறியவர் யார்? பாருங்க, அரசியல் ஜாதகம் என கூறியவர் KM முன்சி. அடுத்தது அரசியலமைப்பின் சாவி முகப்புரை என்றவர் எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்த ஒன்று அரசியலமைப்பின் ஆன்மா, இது நாகூர்தாஸ் பர்கவ். அடுத்தது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு அழைத்தவர் சர் ஐவர் ஜென்னிங் என்பது ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். இது முகப்புரையை யார் என்னென்ன கூறியிருக்காங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்வோம். இதில் வழக்கு சம்பந்தமாக TNPSசியில் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பெருபரி யூரியன் வழக்கு நடைபெற்ற ஆண்டு, கேசவானந்த பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, அடுத்தது கோலக்நாத் வழக்கு. ஆப்ஷனில் அப்படி பாருங்க. பெருபரி யூனியன் வழக்கு 1960, கேசவானந்தா பாரதி வழக்கு 1973, மினர்வா மில்ஸ் வழக்கு 1980, கோலக்நாத் வழக்கு வந்து 1967 ஆண்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் என்பது சரி. முதல் ரயத்துமாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ரயத்துமாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1972 ஆண்டு. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1960 ஆண்டு என்பது சரியான ஒன்று. எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது? எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்காத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது? அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்ட் 123 என்பது சரி. கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எந்த மொழி? 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் அது 1967 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா சிந்தி என்பது சரி. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? முகப்புரையில் சமதர்ம மதச்சார்பின்மை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? இது அடிக்கடி கேட்ட கேள்வி. 42வது சட்ட திருத்தமாகும். கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? அது எந்த சரத்து? சரத்து 45 படி தான் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? அடிப்படை உரிமைகள் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3 இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. 1947 மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் யாருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார்? 1947 மார்ச்ல மவுண்ட்பேட்டன் யாருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார்? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேவல் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார். குடியுரிமை பற்றி சரியான வாக்கியத்தை கூறுக. இது உங்களுக்கு வீடியோ பதிவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உள்ள உறுப்பு 5, 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது.
பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். உரிமை துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். இதுல சரியான வாக்கியம் என்ன? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா, பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். உரிமை துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். 2, 3 சரியானது 1. இந்திய அரசியலமைப்பு பகுதி இது 4 கிடையாது, 5, 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது என்பது தவறான ஒன்றுதான். இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றின் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றின் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும்? பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். எந்த விதியின் அடிப்படை? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா விதி 75இல் 1 அடிப்படையாகும். இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது எந்த நிலையில்? இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் அதிகாரத்தை கணிப்பது பஞ்சாயத்து நிலையில் அல்லது அளவில் என்பது சரி. மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எந்த குழு? மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு சந்தானம் குழு என்பது சரி. கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? ஆப்ஷன்ல 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது? பாத்தீங்கன்னா விதி 19 தான் பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது. பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார்? பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமில்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அது மட்டுமல்லாது அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு கூறியவர் யார்? பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பது சரி. கூற்று 1937 இருந்து 47 வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணம் ஆகும். முஸ்லிம் லீக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது. நவீன பாகிஸ்தான் அரசியல் மற்றும் மத கருத்துக்கள் ஒன்றிணைத்து இருந்தன. இதுல அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன்ல கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் என்பது சரியான விடை. அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை? இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சுரன் சிங் குழு பரிந்துரைத்தது. இது தவறு. அதே மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை கடமைகளை 42வது திருத்தல் சட்டம் அறிமுகப்படுத்தியது. அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. இதுல ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறானவை. அடிப்படை கடமைகளை பற்றும் அதே கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னா அதே கேள்வி வந்துருச்சு, சாரி. இதுல ஆப்ஷன் ஏ தவறானதாகும். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன? இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் ஆப்ஷன்ல மக்கள் நல அரசு என்பது சரியான ஒன்று. இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா கூற்று பார்த்தீங்கன்னா தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும். காரணம் பார்த்தீங்கன்னா
அரசாங்க மசோதாக்கள் போலவே உறுப்பினர் மசோதா நிறைவேற்றப்படும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள், இதில் கூற்று ஆர் மற்றும் எஸ் இரண்டும் சரி என்பது சரியான விடையாகும். அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கையின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்களாகும். 1937 ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது. இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்க, இதில் ஏ தவறு, ஆனால் பி என்பது சரியான கூற்று. ஆப்ஷன் ஏங்கிறது சாரி, ஆப்ஷன் சியில் ஏ தவறு, ஆனால் பி சரியான ஒன்று. ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் யார்? ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் KM முன்சி ஆவார். மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது எவ்வளவு இருக்க வேண்டும்? இது ஆப்ஷனில் 10 உறுப்பினர்கள் அல்லது 10 மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு, இவற்றில் எது அதிகமோ அது இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. பட்டியல் 1 பட்டியல் 2, அதாவது கூறு வழக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை, சமத்துவ உரிமை, இரட்டை தண்டனை முறை, அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகள், இதில் எது சார்ந்த வழக்குகள்? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை விசாகா வெர்சஸ் ராஜஸ்தான் மாநிலம். அடுத்த ஒன்று சமத்துவ உரிமை அஸ்வின் கோர் வெர்சஸ் பஞ்சாப் பல்கலைக்கழகம். அடுத்த ஒன்று இரட்டை தண்டனை முறை யாருக்கு இடையேன்னு பார்த்தீங்கன்னா மக்பூல் வெர்சஸ் பாம்பே மாநிலம். அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகள் மினர்வா மில் லிமிடெட் வெர்சஸ் இந்தியா உடன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இதில் என்ன ரீசனுக்காக அந்த வழக்குங்கிறது தான் கேள்வி. குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என்ன? குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை வாடகை கட்டுப்பாடு, குத்தகை கால பாதுகாப்பு, குத்தகைக்காரர்களின் உரிமைகள். ஆப்ஷன் டி தான் சரி. நில உடைமை உச்சவரம்பு என்பது பொருந்தாதது. அடுத்த ஒன்று கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்று என்ன? ஆப்ஷனில் பாருங்க, இதில் மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்வது, பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க நடவடிக்கைகளை பரிந்துரை வழங்குவது, நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தல். இதில் தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா வரிகளின் நிகர வருமானத்தினை மத்திய மற்றும் மாநில அரசு இடையில் விநியோகிக்க பரிந்துரைப்பது என்பது இதில் தவறான ஒன்றாகும். இல்லை சாரி, இதில் பார்த்தீங்கன்னா நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தல். ஆப்ஷன் டி தான் தவறு. இதில் வரிகளின் நிகரம் இது ஆப்ஷன் ஏ சரிதான். ஆப்ஷன் டி தான் தவறான ஒன்று. கட்சி தகவல் தடுப்பு சட்ட விதியின் கருத்துப்படி. கூற்று காரணம் சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ஆர் மற்றும் எஸ் உண்மைங்கிறது சரியான விடை. கீழ் காணப்படும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொருத்தவும். பஞ்சாயத்து ராஜ் குழு, LM சிங்வி குழு எந்த நோக்கத்திற்காக, GVK ராவ் குழு, பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு. இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள், LM சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர். அடுத்த ஒன்று CVK ராவ் குழு கிராம மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு. அடுத்த ஒன்று பல்வந்தராய் மேத்தா குழு
சமூக அபிவிருத்தி திட்டம், அசோக் மேத்தா குழு, புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல். ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கு சரியான ஒன்றாகும். பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? எதை வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் சின்னத்தை வழங்குகின்றனர். கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை, அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. இதில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை என்பது தவறு. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை. கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும். அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்துவிடுகின்றன. ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாதது. விதி 13(1) மற்றும் 13(2) கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும். இதில் மேலே காணப்படுபவைகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 மற்றும் சரியானது. விதி 13(1) மற்றும் 13(2) கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்கள் என்பது தவறான ஒன்று. இது நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. பாராளுமன்ற சலுகைகளை எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? விதி பார்த்தீங்கன்னா 106, 194, 186, 172. இதில் பாராளுமன்ற சலுகைகள் எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற சலுகைகள் விதி எண் 106 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பது சரி. எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது? இது எம்ஜிஆர் காலத்தில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 30ன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும். அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார். இது கண்டிப்பாக தவறு. எம்எல்ஏவெல்லாம் கூட வருவாங்க. எவ்விதமான லாபகரமான தொழிலிலும் இல்லாமை அவரை தேர்தல் கல்லூரி தேர்வு செய்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறான ஒன்று. பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது தவறான ஒன்றாகும். திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு எந்த ஆண்டு வந்தது? இது அடிக்கடி ரிப்பீட்டான ஒரு கேள்வி. ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டு திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது. அடுத்த ஒன்று கூற்று காரணம். 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இதில் கூற்றும் காரணம் சரியானவைகளாகும். காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளதை கண்டறிக. இது வந்து எது சரியாக பொருந்தியுள்ளது? இதில் தேசிய நெருக்கடி நிலை 352, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி நிலை உறுப்பு 356, நிதி நெருக்கடி நிலை 360, போர் நெருக்கடி நிலை உறுப்பு 343 என்பது தவறு. ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான ஒன்று. பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது எதுன்னு பாருங்க. பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை என்பதுதான் சரியான ஒன்று. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு என்பது சரியான விடை. கீழ்காணும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 8வது அட்டவணையின் கீழ் 4 மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் 22ஆக உயர வழிவகுத்தது? அது எந்த சட்ட திருத்தம்? அதில் போட்டோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி,
இதெல்லாம் வந்து இணைக்கப்பட்டது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 என்பது சரியான ஒன்று. பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளிலிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. அது எந்த சட்ட திருத்தம்? பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளிலிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தமாகும். எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷனில் பாருங்க 2014 மக்களவை தேர்தலாகும். இந்திய அரசியலமைப்பின் 338A விதிப்படி எவ்வாணையம் தோற்றுவிக்கப்பட்டு பிப்ரவரி 19, 2004 முதல் நடைமுறையில் உள்ளது? 338A படி எந்த ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம் என்பது சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல், மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? அது எந்த அம்சம்? இந்திய அரசியலமைப்புல எந்த அம்சம்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் என்ற அம்சம் என்பது சரி. கூற்று 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. காரணம் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்கள் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. அமைப்பு கூற்று அல்லது என்று காரணம் ஆ எனவும் கொண்டு பின்வருவனவற்றில் எது சரியானவை? கூற்று ஆ, காரணம் ஆ. ஆப்ஷன்ல பாருங்க அப்படியே. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரியானது. காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் என்பதுதான் சரியான விடை. லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987 ஆண்டாகும். 28 தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எந்த அமைப்பு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உளவுத்துறை பணியகம் என்பது சரியான ஒன்று. பின்வரும் முறைகளில் எந்த முறை கிராம மக்களாலான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? எந்த முறையில கிராம மக்களாலான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? அது மகள்வாரி முறை என்பது சரி. சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1992 ஆண்டு என்பது சரியான ஒன்று. 2019 17வது மக்களவை தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2019 மக்களவை தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்த கொண்டவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 90 கோடி என்பது சரி. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி என்ன? தேர்தல் ஆணையத்தை பற்றும் விளக்கும் அரசியலமைப்பு விதி 324 ஆகும். எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? அது எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பாருங்க 2003 ஆண்டு என்பது சரியான ஒன்று. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா என்பது சரியான விடை. எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது? அது எந்த சட்டப்பிரிவு? ஆப்ஷன்ல அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 என்பது சரி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சரத்து 14 எதை பற்றி பேசுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க. சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரத்து 15 பாகுபாடு காண்பதை தடை செய்தல். சரத்து 16 அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. சரத்து 18 பட்டங்களை ஒழித்தல். ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கருத்துகளில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது? இதுல பண மசோதாக்கள் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகள் அறிமுகம் செய்யப்படும் என்பது தவறான ஒன்று. இதுல மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார். இது சரி.
பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. இதெல்லாம் சரி. அறிமுகம் இரு அவை என்பது தவறான ஒன்று. எந்த ஆண்டு பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? இந்திய பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு 2005ஆம் ஆண்டாகும். இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் EVM பயன்படுத்தப்பட்டது? இந்தியாவில் எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1998ஆம் ஆண்டு முதல். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992ஆம் ஆண்டு. கீழ்கண்ட மொழிகளில் 71வது திருத்தச் சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை. நம்ம இப்பதான் பார்த்தோம் அந்த 4 இதுல எது சேர்க்கப்படவில்லைன்னு பார்த்தீங்கன்னா டோங்கரி மொழி என்பது சேர்க்கப்படவில்லை. ஜனாதிபதி பற்றிய பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. விதி 53 எதை பற்றி பேசுகிறது? விதி 352. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதி 76 விதி 75. ஆப்ஷன்ல விதி 53. மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என்று கூறுகிறது. விதி 352 தேசிய அவசர நிலையை குறிக்கிறது. விதி 76 இந்திய தலைமை வழக்குரைஞர் நியமனம். விதி 75 பிரதமர் நியமனத்தை பற்றி பேசுகிறது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான பதில். இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது? இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 9 என்பது சரியான விடை. மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அமைச்சரவையை விளக்குகிறது. இது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை. இவற்றுள் பாருங்க ஆப்ஷன்ல இதுல பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரியானது என்பது சரியான விடை. இது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கிறது, பெற்றிருக்கவில்லை என்பது தவறு. பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது? அந்த 42வது 1976 மேற்கொள்ளப்பட்டது திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று. சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகப்புரையில் சேர்க்கப்பட்டது என்பது சரி. அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது. சமயச்சார்பற்ற மற்றும் சோசியலிச என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சில திருத்தங்கள் முகப்புரை கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது என்பது பொருந்தாத ஒன்றாகும். அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரஷால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவ்யூ அதனுடைய ஆசிரியராக இருந்தவர் யார்? இந்துஸ்தான் ரிவ்யூ இது அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழ். இந்துஸ்தான் ரிவ்யூ இதழின் ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா என்பது சரி. நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டும் என கூறியது யார்? நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசனால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டும் என கூறியது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஆவார். மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்குபவை எந்த குழு? இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சர்க்காரியா குழு, புஞ்ச் குழு, ராஜமன்னார் குழு, ராயல் குழு. இதுல மத்திய மற்றும் மாநில உறவுகளை எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அதாவது சர்க்காரியா புஞ்சி குழு, ராயல் குழு ராஜமன்னார் குழு. ராயல் குழு என்பது தவறு. ஆப்ஷன் டி சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது? எந்த ஆணையம் அல்லது குழு லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்த அமைப்பாகும். ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் எது? ஆப்ஷன்ல பாருங்க கோடா, மாதோப்பூர், ஜவாவார். இதுல பார்த்தீங்கன்னா நாகவர் என்ற இடத்தில் தான்
முதல் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டமாகும். ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோலின்படி இருக்க வேண்டும்? ஆப்ஷன் அப்படி பாருங்க. ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல், அதே மாதிரி மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். இதுல 3மே 1, 2, 3 சரி. ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகளை பெற்றிருத்தல் என்பது தவறான ஒன்றாகும். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது கீழ்வரும் எந்த வழக்கின்படி? அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா மினர்வா மில்ஸ் வெர்சஸ் இந்திய அரசு என்பது சரியான ஒன்று. இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை எவ்வாறு அழைக்கிறது? இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும். அரசியலில் பிளவுவாதம் என்பது தேர்தல் போட்டி என்பதன் குறைபாடாகும். ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீடை எதற்கு வழங்குகிறது? Article 335 of the Indian Constitution provides reservation for what? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு பற்றி வழங்குகிறது. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது? லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் பார்த்தீங்கன்னா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது என்பது சரி. சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஆர்டிக்கல் 226 சட்டப்பிரிவு 200 உயர்நீதிமன்றத்தில் எடுத்தாளப்படுகிறது. 32 சட்டப்பிரிவு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்தாளப்படுகிறது. சட்டப்பிரிவு 40 அடிப்படை உரிமை என்பது தவறு. 51 தான் ஏதான் அடிப்படை உரிமை. ஆர்டிக்கல் 51 அரசு நெறிமுறை கோட்பாடு என்பது தவறு. ஆப்ஷன் பி தான் 1, 2 சரியான இணையாகும். அடுத்த ஒன்று, ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? ராஜமன்னார் குழு 1969 அமைக்கப்பட்டது. இது தவறு. இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2, 3 கூற்றுகள் மட்டும் சரியான ஒன்றாகும். கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. இதுல சிறியது ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கிராம சபை, அடுத்தது கிராம ஊராட்சி, அடுத்த ஒன்று ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம். ஆப்ஷன் பி தான் சரியான அமைப்பு. சிறியதிலிருந்து பெரியது கிராம சபை, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம் என்பது சரி. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எந்த வழக்கு? அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு சென்னை மாகாணம் வெர்சஸ் செம்பகம் துரைராஜன் வழக்கு என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். மண்டல் குழுவை அமைத்தது மொராஜி தேசாய் அரசாங்கமாகும். அடுத்த ஒன்று, அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திர சகானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். இதுல நம்ம பார்த்தோமே சொல்லிடுவோம். 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எந்த நாள்? தேசிய வளர்ச்சி குழு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 1952 செயல்பாட்டுக்கு வந்தது. திட்டக்குழுவின் தலைவர் யார்? தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராக உள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்பது சரியான விடை. இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்தது எந்த நாள்? இதெல்லாம் அடிக்கடி பார்த்துருக்கோம். ஜூலை 1, 2017 அன்று. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன.
வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது? வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 29(1) என்பது சரியான விடை. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்ன? 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம், ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா என்பது சரியான ஒன்று. அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கியதின் நோக்கம் என்ன? 263 படி மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கியதின் நோக்கம், அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒரு ஒருமைப்பாட்டை வலியுறுத்த என்பதுதான் சரியான விடையாகும். பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் வலியுறுத்தும் பிரிவு விதி 56(1)B மற்றும் 61 என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளின் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. விதி 51(A) என்பது சரியான விடை. ஆர்டிக்கல், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 5 எதை கையாளுகிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமையை கையாள்கிறது என்பது சரியான விடை. இந்தியாவில் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் எது? இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரிசா என்பது சரியான ஒன்று. உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? உயர் நீதிமன்ற நீதிபதி அவங்க ஓய்வு பெறும் வயது ஆப்ஷன்ல 62. 65 பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது ஆகும். குன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு? குன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28, 2007 ஆண்டு அமைக்கப்பட்டது. மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? Who is the chairman of the district rural development agency? மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவராக உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் என்பது சரி. குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? இது ஒரு ரிப்பீட்டடான கேள்வி. 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எந்த குழுன்னு பாருங்க, ஸ்வரன் சிங் குழு என்பது சரியான ஒன்று. 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று சமதர்மம், சோசியலிசம் என்பது சரி. ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகி உதவிடுவதும் டேஸ் ஒப்பந்தமாகும். எந்த ஒப்பந்தத்துல மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிட மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடும் ஒப்பந்தம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் என்பது சரியான ஒன்று. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது? அது எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு? ஆப்ஷன்ல பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51 என்பது சரி. ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1983 ஆண்டு. 2005 தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன? 2005 ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள் என்பது சரி. மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்?
மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது? 1985 திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு. ஆன்சர் கரெக்ட் தான், GVK ராவ் குழு என்பது சரி. எந்த சட்டத்திருத்த சட்டம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? இதெல்லாம் ரிப்பீட்டடான ஒரு முக்கியமான கேள்வி. அது எந்த சட்டத்திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்த சட்டம். இதுதான் இந்திய சிறு அதாவது குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் என்பது சரியான ஒன்று. மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டாகும். இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன? 7வது அட்டவணையில் அந்த பட்டியல் இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 100 இனங்கள் உள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியில் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக. இதுல யாராரு எந்தெந்த வரிசையில வருவாங்கங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன்ல பாருங்க, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அடுத்தது மக்களவை துணைத் தலைவர், அடுத்தவர் மத்திய அமைச்சரவை செயலர், தலைமை இராணுவ அதிகாரி. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. அதாவது பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றன? மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றன. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 365, 56 மற்றும் 256 மற்றும் 257 என்பது சரியான விடை. கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது? எந்த சட்டம் அடிமைகளின் பட்டயம் என நேருவினால் விவரிக்கப்பட்டது? அது எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்பது சரி. எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது? அது எந்த அரசியலமைப்பு திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 14வது அரசமைப்பு திருத்தம் தான் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதுல சரத்து 361 நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். 352 சரத்து தேசிய நெருக்கடி கால பிரகடனம். சரத்து 356 மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. சரத்து 360 நிதி ஆணையம். 280 தான் நிதி ஆணையம் வரும். இது ஆப்ஷன் டி தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. கீழே உள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இதில் அப்படியே பாருங்க. அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம். இதுல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அதாவது இந்த 4 கூற்றுகளுமே அடிப்படை உரிமைகளை பற்றி விவரிக்கிறது. அடுத்த கேள்வி, மாநில முதலமைச்சர் தொடர்பாக கீழ்காணும் அரசமைப்பு விதிகளை பொருத்துக. ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனைகள் கூறும் அமைச்சர் குழு, அது தொடர்பான விதி பார்த்தீங்கன்னா 163. அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் 164. மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்தல் 166. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகள் 167 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கீழ்காண்பவற்றை பொருத்துக. குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. ஓரோ குழு அறிக்கை ஆப்ஷன்ல 1993ஆம் ஆண்டு. அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தல்கள் பற்றிய இந்திரஜித் குப்தா குழு 1998.
இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2008ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்றை கருதுக. அதாவது துணிவு, மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161வது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது. அது எந்த எல்லையையும் கொண்டிருக்கவில்லை. காரணம், அவளோ அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போது நீதி புனராய்வு என்பது சாத்தியமானதாகும். இதுல அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது துணிவு காரணம் சரி, ஆனால் காரணத்துக்கு துணிவு சரியான விளக்கம் ஆகாது. ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கு சரியான விடை. சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விதி 371 மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது. அதே மாதிரி 371A நாகாலாந்து மாநிலம் தொடர்பானது. 371D ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்பானது. 371H தமிழ்நாடு மாநிலம் தொடர்பானது என்பது தவறு. இதுல ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடை. கீழ் கண்டவற்றை பொருத்துக. தலைவர், குழுக்கள். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. காக்கா கலைஞர் இது வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு, இதை மறக்க மாட்டோம். சாக்சா இவர் வந்து பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்ட குழு. மண்டல் இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு. ஜஸ்டிஸ் AK மாத்தூர் 7வது ஊதிய குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். இதுல ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடையாகும். 1944 இந்திய அரசாங்கம் யார் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது? 1944 இந்திய அரசாங்கம் யார் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா சர் அர்தேசிர் தலால் என்பவர் தலைமையில் தான் திட்டத்துறையை ஏற்படுத்தியது. கடைசி கேள்வி கூற்று. கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி எனும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டுள்ளது. காரணம், கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கேற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன. இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கண்டிப்பா இதெல்லாம் உங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.